ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு காலையில 10 மணிக்கு திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் ஏப்ரல் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மாதிரி நேத்துமே நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கலன்ற விஷயத்த நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த 2 டேஸா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நேத்து ஃபுல்லாவே வந்து நம்ம 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல ஒரு 2.5 hour பக்கமா ட்ரை பண்ணியும் டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சது. ஒரு வகையில வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஏப்ரல் மாசத்தோட ரூம் வந்து திருமலையில புக் பண்ண முடியலங்க அப்படின்றவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாசத்துல தும்புரு தீர்த்தம் ஓபன் பண்றாங்க. அதை பத்தின அறிவிப்பு டிடிடி முன்னாடியே கொடுத்திருந்தாங்க. ஸோ அது என்னைக்கு அப்படின்றத பத்தியும் இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம இந்த சேனல்ல திருப்பதி தரிசனம் போற நண்பர்களுக்கு பயனுள்ள நிறைய பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு திருமலா ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் 100 rupees ரூம் தான் ட்ரை பண்ணேன். பட் பேமெண்ட்ல எனக்கு கார்டு பேமெண்ட் யூஸ் பண்ணனால பெருசா ஒன்றும் எரர் வரல. பட் இந்த டைம் அவங்க பேமெண்ட் மெத்தடை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பேஜுமே கொஞ்சம் புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது நாளைக்கு திருப்பதி ரூம் புக் பண்றவங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து திருமலையில ரூம் கிடைக்கல. நான் 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியா போறோம், கன்ஃபார்மா ரூம் வேணும், ரொம்ப நேரம் போய் நாங்க வந்து ரூம்காக வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு சேம் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு காலையில 10 மணிக்கு கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய அக்கமடேஷன் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ எந்தெந்த அக்கமடேஷன்லாம் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ட்ரெயின்ல போகக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமா புக் பண்ணக்கூடியது விஷ்ணு நிவாசம். இங்க வந்து 900 ரூம் 900 ரூபாய் ரூம் வந்து நல்லா இருக்கும். ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் ரூமுமே ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. அதோட கவுண்டிங் 4 இல்லைன்னா 5 தான் இருக்கும். நான் ஒரு மாசம் மட்டும் ட்ரை பண்ணேன். பட் கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த ரூம் மட்டும் புக் பண்ண முடியல. இதுவே 900 ரூபாய் ரூம் 900 பிளஸ் 900 உங்களுக்கு காஷன் டெபாசிட்டோட சேர்த்து வரும். இந்த ரூம் புக்கிங் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். ட்ரெயின்ல போறீங்கன்னா பக்கத்துலயே உங்களுக்கு ரூம்ஸ் எடுத்துக்கணும்னா விஷ்ணு நிவாசம் புக் பண்ணிக்கோங்க. இல்லைங்க நான் பஸ்ல தாங்க போறேன் அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், இது ரெண்டுமே பக்கம் பக்கமா தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு நியர்பைல இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு 200 rupees 400 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கு. மாதவம் ரெஸ்ட் ஹவுஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் நமக்கு ரூம் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே நான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்க சீனிவாசம்ல ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள் டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்க போகலாம். திருமலையில உங்களுக்கு போயிட்டு வெயிட் பண்ணி ரூம் வாங்குறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நீங்க ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தரிசனம் மட்டும் மேலே போயிட்டு கீழே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க பிளான் பண்றதை பொறுத்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைங்க நாங்க 2 days போறோம், ஒரு நாள் வந்து லோக்கல்ல இருக்க டெம்பிள்ஸ்க்கெல்லாம் நாங்க போகலான் இருக்கோம், அந்த மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்க கீழே ஸ்டே பண்றதுக்கு இந்த ஆன்லைன் புக்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து விஷ்ணு நிவாசத்துல ஆஃப்லைன்லயும் ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல நம்ம ரீச் ஆகக்கூடிய டைம் பொறுத்து அவைலபிள் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அந்த சமயங்கள்ல நம்ம போயிட்டு ரூம் கிடைக்கலையே, நம்ம அன்டைம்ல வந்துட்டோம், என்ன பண்றது குழந்தைங்களை வச்சுக்கிட்டுன்னு அந்த நேரத்துல நம்ம ஒவ்வொரு ரூம்ஸ் வந்து தேடி அலையிறதுக்கு இந்த மாதிரி முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு உங்களோட தரிசனத்தை நீங்க பீஸ்ஃபுல்லா போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நான் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் வரலான் இருக்கேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸ்லயும் நீங்க ஆன்லைன்லயே ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அந்த ரூம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் தான் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கு பக்கத்திலே தால்கோனா அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது தலக்கோனா அப்படின்னு சொல்றது வந்து அங்க ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு, ஒரு சிவன் கோவில் இருக்கு. பட் அதை நீங்க தனியா அங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த லொகேஷன்ல புக் பண்ணலாம். இல்லைங்க நாங்க வந்து மேல திருமலைக்கு தாங்க தரிசனமே போறோம் அப்படின்னா கீழ் திருப்பதி திருப்பதி அப்படின்றதுல நீங்க சீனிவாசம், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், அதே மாதிரி விஷ்ணு நிவாசம் இங்கெல்லாம் ரூம்ஸ் நீங்க தாராளமா புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு ரூம் தாங்க புக் பண்ண முடியும். ஒரு சிலர் இன்னைக்கு கேட்டிருந்தீங்க ஒரே மொபைல் நம்பர்ல 2 புக்கிங் 2 ரூம்லாம் பண்ண முடியுமான்ட்டு. ஒரு புக்கிங் தான் ஆகும். அதுவும் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் போது 2 மொபைல் நம்பர்ல இருந்து ட்ரை பண்றது நல்லது. ஒருத்தங்களோட ஆதார்ல நம்ம ஒரு டைம் தான் பண்ண முடியும். ஒரு சம் ஆஃப் டைம் பீரியட்க்கு அப்புறம் தான் திரும்ப பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து 2 பேர்த்தோட ஆதார் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 2 ரூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து 4 பேரோட ஆதார் கார்டு தனித்தனியா கொடுத்து பண்ணுங்க. இல்ல நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இன்னொரு ரூம் கூட பண்ண தேவையில்லை. நம்ம அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு
எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு திருமலையில இருக்கு, திருப்பதியில இருக்கு. எனக்கு திருமலையில தாங்க ரூம் வேணும், நான் என்ன பண்றது, இன்னைக்கு என்னால பண்ண முடியல அப்படின்றவங்க போற வரைக்கும் நம்ம குரூப்ல டெலிகிராம் குரூப்லயும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ரூம் கேன்சல் ஆகுறத பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கேன்சல் ஆகிற டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேட் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் இப்போ மார்ச் மாசம் இந்த மாசத்துக்கே வந்து கேன்சல் ஆக ஷேர் பண்ணிட்டு ஒரு சில நண்பர்கள் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு அவங்க பிளானிங் வந்து கேன்சல் ஆகும். அதனால ரூம் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரீஃபண்ட் நமக்கு கிடைச்சிரும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும். அதனால கேன்சலேஷன் வந்து ஆகும். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாம நீங்க திருமலைக்கு தான் போய் வந்து டைரக்டா ஆஃப்லைன்ல ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சப் ஆபீசஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து சிஆர் ஆபீஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்கிறது ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடியே வந்து சொல்லியிருந்தாங்க. சிஆர் ஆஃபீஸ்ல தான் நீங்க போயிட்டு ரூம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சுன்னா எங்க காட்டேஜ் அலாட் ஆயிருக்கோ நீங்க அங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல இன்னைக்கு புக் பண்ணவங்களும் சிஆர் ஆஃபீஸ்ல ஏஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல உங்களோட புக்கிங்கான அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு எங்க ரூம் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும். நான் அந்த மொபைல் நம்பர் கொண்டு போகல, எனக்கு வேற ஒருத்தவங்க புக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க திரும்பவும் அந்த காப்பியை கொண்டு போயிட்டு அதே ஆஃபீஸ் கவுண்டர்ல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்க அலாட் ஆயிருக்குன்றதை அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அங்க போயிட்டு ஃபர்தரா நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சப்போஸ் நான் ரூம் புக் பண்ண அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, ரூம் வரல அப்படின்றவங்களுக்கும் உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு சிலர் வந்து காஷன் டெபாசிட் பத்தி சொல்றீங்க. இது கீழ் திருப்பதியில ஸ்டே பண்றவங்க யாருக்கும் காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு இஷ்யூவே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 3 டேஸ்ல வந்திருக்கு, எனக்கு ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே வந்திருக்கு. அதனால உங்களுக்கு வரும். திருமலையை பொறுத்த வரைக்கும் தான் இந்த இஷ்யூஸ் இருக்கு. நீங்க வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வரும்போது ப்ராப்பரா வெக்கேட் பண்ணிருங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள வெக்கேட் பண்ணி முடிச்சிருங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா உங்களுக்கு வந்து ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி வரலன்னா நம்ம அவங்களுக்கு இமெயில் பண்ணணும், கால் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ரூம் புக்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது இல்லாம நீங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா சடனா பிளான் பண்ணீங்கன்னா நம்ம ரிட்டையரிங் ரூம் பத்தி கூட ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திருமலையில வந்து நான் சிஆர் ஆஃபீஸ்லயும் ட்ரை பண்ணேன், நான் போனது அன்டைம், எனக்கு வந்து ரூம் கிடைக்கல அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்துல ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு பிளேஸை பத்தியும் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது எங்கெங்க இருக்கு அப்படின்ற வீடியோவும் இருக்கு. இந்த 3 வீடியோஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய நம்மளோட நண்பர்கள் கொடுக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டைமில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா திருமலையில ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடி ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்திருந்தாங்க நேத்து. இதுல ஏப்ரல் 1ஆம் தேதி சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர வசந்தோற்சவம் நடக்குது. இதற்கான சேவா டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு சேவா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்மள வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி தும்புரு தீர்த்தமும் பௌர்ணமி கருட சேவையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசம் வந்து உங்களுக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்கல, தெப்போற்சவம் இருந்தனால. ஸோ அடுத்து உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு 6ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தும்புரு தீர்த்தமும் 2 நாள் வந்து அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான தீர்த்தங்கள் வந்து இந்த தீர்த்தங்கள் எல்லாம். ஸோ மிஸ் பண்ணாம போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏப்ரல் 16ஆம் தேதி பாஷ்யகார உற்சவம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி அக்ஷய திருதியா. அதே மாதிரி ஏப்ரல் 25ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி வந்து இருக்கு. ஏப்ரல் 29 டு மே 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீ பத்மாவதி பரிணோற்சவம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸா இருக்கு. இந்த தும்புரு தீர்த்தம் பத்தி 16ஆம் தேதியே உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தும்புரு தீர்த்தம் வந்து உங்களுக்கு பௌர்ணமி நாள்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயில்ல இருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் தொலைவுல வந்து இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய சேஷாஸ்திர வனப்பகுதியில இருக்கக்கூடிய எண்ணற்ற இந்த மாதிரியான புனித நீரூற்றுகள் வந்து ஏழுமலையான் பக்தர்களுக்கு ஒரு முக்தி தரக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுது. அதுல ஒரு முக்கியமான தீர்த்தம் தான் இந்த தும்புரு தீர்த்தம். இது ஏப்ரல் மாசம் உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து தும்புரு தீர்த்தம் முக்கோட்டி விழா வந்து திருமலையில ரொம்ப விமர்சையா நடக்கிறதுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்மர் டைம் அப்படின்றனால ஜூன் மாசம் வரைக்குமே காமனா வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க.
இதனாலேயே நமக்கு ரூ. 300 தரிசனம், ரூ. 500 தரிசனத்தோட டிக்கெட் கவுண்டிங் எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தது. நெறைய பேத்துக்கு டிக்கெட் வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைபாதை வழியா போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்து திவ்ய தரிசனம் வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. கீழ் திருப்பதியில எஸ்எஸ் டோக்கனும் குடுத்துட்டே இருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் காலையில விடிய காலையில ஸ்லாட் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து குடுக்க மாட்டாங்க. மத்த நாட்களுக்கு எல்லாமே ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் இருக்கு. ஈவினிங் ஸ்லாட்டும் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னும் வர வேண்டிய ஒரே ஒரு அப்டேட் வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்கான ஏப்ரல் மாசத்தோட சேவா டிக்கெட் மட்டும் தான் ஓப்பன் ஆகணும். இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எல்லாமே புக்கிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஏப்ரல் மாசத்துக்கான முக்கியமான அப்டேட்ஸை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.